நம்ம சாய் பல்லவி பார்த்துருப்போம். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு பயங்கர பிம்பிள்ஸா இருக்கும். ஆனா இப்போ பார்த்தா அவங்க ஸ்கின்னே வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கு. அது செலிபிரிட்டி வெட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் இயர் நிறைய நடந்தது. யாரோட வெட்டிங் மேக்கப் ரொம்ப அழகா இருந்தது? ரீசெண்டாக இந்த அதித்தி ராவ் ஹைட்ரு இது நல்லா இருந்துச்சு. பிகாஸ் ஸோ பாடிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாடி வாஷ் இல்லைனா சோப் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபேஸ்க்கு சோப் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃபேஸ்க்குன்னு தனியாக ஒரு வாஷ் எல்லாம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்க பட்சத்தில் இந்த ஒரு 3 விஷயம் நீங்கள் மேக்கப்பில் பண்ணிடவே கூடாது, அது உங்கள் ஸ்கின்னை பயங்கரமாக டேமேஜ் பண்ணணும்னு என்னெல்லாம் சொல்லுவீங்க? மெயின் ஃபஸ்ட்டு விசில் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் அனிஷா அவர்கள் இணைந்திருக்காங்க. மேக்கப் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம் இந்த மேக்கப்பில். தேங்க்யூ. இப்போ வெட்டிங் மேக்கப்பில் என்ன மேம் ட்ரெண்டு? வெட்டிங் மேக்கப்பில் இப்போது ரீசெண்டாக சொன்னால் ஃபுல் மினிமல் மேக்கப். லைக் அவ்வளோ லைக் ப்ரீவியஸ் மாதிரி யாரும் ஹெவி மேக்கப் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக லைக் ஐ மேக்கப் கூட ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறாங்க. அவங்க எலிவேட் பண்ணுறது மோஸ்ட்லி சீக்ஸ் இல்லைனா லிப்ஸ் இல்லைனா ஜஸ்ட் இந்த ஸ்மோக்கி ஐஸ் பண்ணி அந்த மாதிரி அவங்க எலிவேட் பண்ணுறாங்க. தவிர மீதி மேக்கப்பில் இப்போ அவ்வளோ ஹெவியாக இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்கின் டோன் கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க ஃபவுண்டேஷன் அண்ட் ஆல் பிரைட்ஸில். இப்போல்லாம் எங்கள் ஸ்கின் டோனே இருக்கட்டும், எங்களுக்கு மாற வேண்டாம், அந்த மாதிரி வந்துடுச்சு. அந்த ட்ரெண்ட் இப்போது ப்ரீவியஸ் மாதிரி இல்லை. இந்த செலிபிரிட்டி வெட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் இயர் நிறைய நடந்தது. யாரோட வெட்டிங் மேக்கப் ரொம்ப அழகாக இருந்தது? ரீசெண்டாக இந்த அதித்தி ராவ் ஹைட்ரு இது நல்லா இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப மினிமலாக இருந்துச்சு. நோ ஹெவி மேக்கப், லைக் ஸ்கின் ஃபினிஷ் மாதிரியே அவங்க காமிச்சாங்க. அவங்களது நல்லா இருந்துச்சு. அண்ட் டீ மேக்கப் அதெல்லாம் என்னது மேம்? ஹெச்டி மேக்கப் அண்ட் ஆல் இட்ஸ் லைக் மேக்கப் ஒரே மாதிரி தான், டெக்னிக்ஸ்னால அது எல்லாமே மாறுது. இப்போது நாங்கள் செமி ஹெச்டிக்கு கொஞ்சம் டெக்னிக் மாற்றுவோம், ஹெச்டிக்கு நாங்கள் டெக்னிக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் மாற்றுவோம். ஸோ அதனால் அது ஹெச்டி எல்லாம் மாறுது. ஜஸ்ட் டெக்னிக்ஸ்னால அந்த பேர் மாறுது. ஸோ லுக் வைஸ் எப்படி இருக்கும்? இதே லுக் வைஸ் இப்போது செமியில் கொஞ்சம் மேட்டு அந்த மாதிரி இருக்கும், ஹெச்டியில் கொஞ்சம் மேட்டும் அண்டு லிட்டில் ஷிம்மரிங் மிக்ஸு அந்த மாதிரி. எல்லாருக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ். பட் இப்போது யாருமே இந்த ஹெச்டி மேக்கப் செமி ஹெச்டி எனக்கு இந்த மாதிரி கேட்குறதே இல்லை. ஜஸ்ட்டு என்னோடய ஸ்கின் டோன் வச்சுடுங்க, மினிமலாக மேக்கப் வேணும், அப்படி தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட் அண்ட் ஆல் ஹெச்டி செமி ஹெச்டி இந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சு தான் யூஸ் பண்ணோம் அப்படியெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போது அந்த மாதிரி ஹெச்டியெல்லாம் யாரும் கேட்குறது இல்லை. நிறைய செலிபிரிட்டிஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரோப் க்ரீம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தா அது போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். ஆக்சுவலி ஸ்ட்ரோப் க்ரீம் என்னென்னா அதில் கொஞ்சம் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது டியூபி ஃபினிஷ் மேக்கப் இப்போ கேட்குறாங்களே, ஸோ அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ்ஸு ரொம்ப ட்ரை ஸ்கின் எல்லாம் இருந்தால் நாங்கள் அது மாய்ஸ்சரைசராக அதில் போடுவோம். ஃபவுண்டேஷனில் சில சமயம் ஆட் பண்ணுவோம், இல்லைனா டைரெக்ட்லி ஃபேஸில் அப்ளை பண்ணுவோம். இப்போ அது யாரெல்லாம் போடலாம் ஸ்ட்ரோப் க்ரீம்? ஸ்ட்ரோப் க்ரீம் ட்ரை ஸ்கின் இல்லைனா நார்மல் ஸ்கின், சம்மரில் பட் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண சொல்வேன். பிகாஸ் அது ரொம்ப மாய்ஸ்சர் பண்ணி நம்மளுக்கு ஸ்வெட்டிங் இன்னும் அதிகமாகிடும். ஓகே. ஸோ அது ட்ரை ஸ்கின்க்கு, காம்பினேஷன் ஸ்கின்க்கு, நார்மல் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஆயிலி ஸ்கின் அவங்க அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். குட்டி குட்டி பிம்பிள்ஸ்லாம் இருக்குது நம்ம மேக்கப் போடும்போது. அப்படிங்கும்போது என்னெல்லாம் அது மேலே பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? பிம்பிள்ஸு நம்ம கவர் பண்ண முடியாது. தட் இஸ் த பேசிக். நம்ம ஃபவுண்டேஷன் எது போனாலும் அது லேயராக மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அது இன்னும் பெருசாக தான் காமிக்கும். ஸோ அது நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ சில பேர் பிம்பிள் பேச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. சப்போஸ் இப்போது எனக்கு நாளைக்கு வெட்டிங் இருக்குன்னா ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே நான் பிம்பிள் பேச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இல்லைனா பிம்பிள் ரெடியூஸ் ஆக்னி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்ஸ் வருது, அது யூஸ் பண்ணுவோம். மேக்கப்பில் மற்றபடி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் கலர் கரெக்டரை வச்சு அந்த கலர் ஷேடு இப்போது பிம்பிள் ரெட்டாக இருந்தால் நம்ம அது கவர் பண்ணலாம். லைக் க்ரீன் கரெக்டர் யூஸ் பண்ணி, இல்லை சப்போஸ் அந்த பிம்பிள் இப்போ ரொம்ப பிளாக்காக மாறிச்சுன்னா நம்ம ஆரஞ்ச் ஷேடு அந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிம்பிள் பேச்சஸ் சொன்னீங்கல்ல, அது என்ன பண்ணும்? அதை ஹீல் பண்ணுமா இல்லை ஜஸ்ட் கவர் மட்டும் பண்ணுமா? அது லைக் இப்போ பெருசாக இருக்குன்னா அது கொஞ்சம் சின்னதாக ஆக்கிடும். ஒரு 2-3 டேஸ் கண்டினியூஸ் யூஸ் பண்ணோன்னா அது ஃப்ளாட் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இல்லைன்னா இப்போ க்ரீம் கூட வருது, ஆக்னே பேஸ்ட் க்ரீம்ஸ் எல்லாம்.
ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு அந்த பிம்பிள்ஸ் இருக்கோ அந்த க்ரீம் ஓவர் நைட் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் மார்னிங் யூஸ் பண்ணி அது ஒரு 10-15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ 3-4 டேஸில் அது கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ பிம்பிள்லாம் வந்தா நமக்கு சில ஹேபிட் இருக்கும்ல, அதை பிடிச்சு நோண்டிட்டே இருக்கிறது அது அப்படிங்கிறதெல்லாம். பண்ணக்கூடாது ஆக்சுவலி. அது பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ஸ்ப்ரெட் தான் ஆகும். அதே கை நம்ம அதை பிஞ்ச் பண்ணி எடுக்கும்போது அது சில சமயம் வேறு இடத்துலையும் பட்டுடும். ஸோ அது இன்னும் பிம்பிள்ஸ் ஆக்கிடும். ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த கைண்டு தான் இல்லையா? கைண்ட். ஸோ அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம இந்த பிம்பிள் பேச்சஸ் யூஸ் பண்ணலாம். பிம்பிள் பேச்சஸ்னு அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரியாது, நம்ம உட்காந்து அது ப்ரிக் பண்ண மாட்டோம். ஸோ அது இல்லைன்னா அந்த இப்போது லைக் ஆக்னி ஸ்குவாட் எல்லாம் இது வருது, இட்ஸ் அ பிராண்ட். அவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குது. லைக் ஆக்னி எல்லாம் ரொம்ப 3 டேஸ்லேயே ரொம்ப கம்மியாயிடும். அது ஃபாக்ஸ்டெயில் இருக்குது. ஸோ அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் லைக் அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம். நம்ம சாய் பல்லவி பார்த்துருப்போம், ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு பயங்கர பிம்பிள்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா அவங்க ஸ்கின்னே வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கு. அது டயட். ஓகே. லைக் நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் வாட்டர் ஹைட்ரேஷன் நிறையா இருக்கணும். வாட்டர் ப்ளஸ் அந்த ஃப்ரூட்ஸ் கூட நம்ம வாட்டர் பேஸ் நல்லா சாப்பிட்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட் கொஞ்சம் மாற்றினா நம்மளுக்கு ஆக்னி அண்ட் ஆல் மோஸ்ட்லி ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் நிறையா வருது. இல்லைன்னா நம்ம வெயிலெல்லாம் போனால் சில பேர் வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, மேக்கப் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணாமல் தூங்கிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆக்னியாக மாறிடும். ஸோ நம்ம அதெல்லாம் லைக் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம். ப்ளஸ் டயட் அண்ட் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட்டர் எல்லாம் கரெக்டாக ஹைட்ரேட் இருந்தால் பிம்பிள்ஸ் எல்லாம் அவ்வளோ வராது. நம்ம ரொம்ப குழந்தையிலேருந்தே நம்ம வந்து சோப்பு தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போலாம் சொல்கிறாங்க சோப் யூஸ் பண்ணாதீங்க, பாடி வாஷ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது எது வேணாலும் யூஸ் பண்ணலாமா, இல்லை பாடி வாஷ் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா ஸ்கின்னுக்கு? அப்படி நான் எதுவும் இல்லை. பட் ஃபேஸ்க்கு மட்டும் நான் சோப் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். சோப் ஃபேஸ்க்கு மட்டும் நான் வாஷ் தனியாக வச்சுருப்பேன். ஸோ பாடிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாடி வாஷ் இல்லைன்னா சோப் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபேஸ்க்கு சோப் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஓகே. ஃபேஸ்க்கு பாடி வாஷ் கூட போடக்கூடாது. ஸோ ஃபேஸ்க்குன்னு தனியாக ஒரு வாஷ் எல்லாம் வச்சுக்கணும். ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் எல்லாம் தனியாக வச்சுக்கணும். அதுவுமே கூட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி மாறுமா, இல்லை எல்லாருக்கும் ஒன்று தானா மேம்? டிபெண்ட்ஸ். மோஸ்ட்லி ஃபேஸ் வாஷ் எல்லாம் ஆல் ஸ்கின் டைப்ஸ் தான். இப்போது சென்சிட்டிவ் ஸ்கின்னால் நம்ம டெர்மாட்டாலஜிஸ்ட் தான் கன்சல்ட் பண்ணுவோம். பிகாஸ் எனக்கு எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், எல்லா ப்ராடக்ட்ஸும் செட் ஆகாது. எனக்கு டெர்மாட்டாலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்களோ நான் அந்த ஃபேஸ் வாஷ் தான் எனக்கு யூஸ் பண்ணுவேன். லைக் செட்டாஃபில் அண்ட் ஆல் இட்ஸ் வெரி பெஸ்ட். சப்போஸ் உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியாதுன்னா செட்டாஃபில், செபாமெட் இது யூஸ் பண்ணலாம். ஓகே. இட்ஸ் லைக் இட் இஸ் கிளினிக்கலி ஆல்சோ ப்ரூவன். ப்ளஸ் மோஸ்ட்லி எல்லா டெர்மட்டாலஜிஸ்ட் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போது ஹைஃபன் இஸ் வெரி குட். பிகாஸ் அது ஒரு ரைஸ் வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைஸ் அந்த மாதிரி தான் அந்த கிளென்சர் எல்லாம். ஸோ அந்த சப்போஸ் இஃப் யூ வாண்ட் அந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்ச்னால் நம்ம இது பண்ணலாம். இப்போ நிறைய பீல் ஆஃப் மாஸ்க்லாம் இருக்குல்ல, நம்ம வீட்டிலேயே போட்டுட்டு எடுத்துக்கலாம், ஜெல் பேஸ்ட் அப்படிங்கும்போது அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், எவ்வளவு டைம் இன்டர்வலில் யூஸ் பண்ணலாம் நம்ம? பீல் ஆஃப் மாஸ்க்கு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு ஒர்க் ஆனதில்லை அவ்வளோ. இப்போ சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு வாட்டி பண்ணால் அது எந்த எஃபெக்டும் இல்லை. ப்ளஸ் எனக்கு அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்கல. ஜஸ்ட் அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண தவிர எனக்கு வேறு எந்த எஃபெக்ட்ஸும் வரல. ஸோ நான் மோஸ்ட்லி ஐ டோன்ட் ப்ரிஃபர் பீல் ஆஃப் மாஸ்க் அண்ட் ஆல். ஜஸ்ட் அந்த ஷீட் மாஸ்க் எல்லாம் வேணால் யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் நம்மளை ஃபேஸ் கொஞ்சம் ப்ளம் பண்ணிக்கும், கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கும். அந்த மாதிரி லைக் இப்போது நிறையா பிராண்ட்ஸில் அந்த எப்படி சொல்கிறது, ஹைட்ரேட்டட் ஃபேஸ் ஷீட் மாஸ்க்கு எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணுங்கள். ஹைலூரானிக் ஆசிடோட ஷீட் மாஸ்க் வருது, அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது அட்லீஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கின் ரேடியன்ட் க்ளோ ஆகும். பட் மற்றபடி பீல் ஆஃப் மாஸ்க் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் எக்ஸ்ஃபோலியேஷன் தான், சுகர் ஸ்க்ரப் மாதிரி. அதுக்கு இன்ஸ்டன்ட் நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்க பட்சத்தில் இந்த ஒரு 3 விஷயம் நீங்கள் மேக்கப்பில் பண்ணிடவே கூடாது, அது உங்கள் ஸ்கின்னை பயங்கரமாக டேமேஜ் பண்ணணும்னு என்னெல்லாம் சொல்லுவீங்க? மெயின் ஃபஸ்ட்டு ஸ்கின் லைக் மேக்கப் ரிமூவ் பண்ணாமல் தூங்கக்கூடாது. ஏன்னா நான் பை மிஸ்டேக்லி அப்படி பண்ணதுனாலே என் ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் மேக்கப் ரிமூவ் பண்ணி தான் தூங்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி ஆக்னி வந்துடுது. ஸோ அது ப்ளஸ் மீதி மேக்கப்பில் நான் காஜல் அண்ட் ஆல் சில பேர் நான் அவாய்ட் பண்ண சொல்வேன். ஓகே. ஸோ மற்றபடி வேறு எதுவும் மெயின் எனக்கு மேக்கப்பில் அது இல்லை. பட் ஜஸ்ட் மினிமலாக வச்சா ஸ்கின் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும்.
ஸோ ரொம்ப ஹெவியாக போகாமல் இப்போ நம்ம டெய்லி பேஸில் மேக்கப் போடுறோன்னா மினிமலாக வச்சா இட்ஸ் வெரி பெட்டர். ஏதாவது நீங்கள் சில டிப்ஸ் சொல்ல முடியுமா? உங்க மேக்கப்பில் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக இருப்பீங்க, உங்கள் ஃபீச்சர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபீச்சர்ஸ்னால் அது மெயின் ஐ தான் எப்பயுமே சொல்லுவேன். ஸோ ஐ இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் ஃபேஸ். ஸோ நம்ம ஐ மேக்கப்பில் எல்லாமே பண்ணலாம், லைக் எலிவேட் பண்ணலாம். ஐ அண்ட் இந்த லிப்ஸில் அந்த லிப்ஸ்டிக்ஸில் நம்ம ஷேட்ஸ் பண்ணால் அது நம்ம ஃபேஸ் நல்லா எலிவேட். இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீதி நம்ம ஃபேஸ்க்கு ஃபவுண்டேஷன் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். ஐஸ் அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணாலே நம்ம ஃபேஸ் நல்லா எலிவேட்டாக இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.